உடல், மனம், புத்தி இவை அனைத்தும் மாயை என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் செய்யும் ஆன்மீக பயிற்சிகள் இதை வைத்துத்தான் எனும்போது உண்மையை எப்படி உணர முடியும் என்பது இன்றைக்கான கேள்வியாக வைத்திருக்கின்றோம். ஓகே, ஓரளவு நீங்க சொன்ன பதில்களும் எல்லாமே சரியா தான் இருந்தது. இன்ஃபேக்ட் பூபதி என்ன ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே தான் நான் கொஞ்சம் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். யூசி, மாயா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுலயே நமக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. பிரம்மத்தைக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது. மாயைக்கு பிரம்மத்தை விட்டு தனி உயிர் இருப்பு, தனி ஒரு இருப்பு கிடையாது. சரியா? வித்வுட் தி சப்போர்ட் ஆஃப் பிரம்மா, பரபிரம்மா, தி மாயா cannot be there அப்படின்னு அர்த்தம். வித்வுட் தி சப்போர்ட் ஆஃப் அப்படிங்கிறத விட பிரம்மமே மாயா இருக்கிறதுன்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? அப்போ ட்ரூத், உண்மை, பொய் அப்படின்னு சொல்லும்போது பரபிரம்மத்தை உண்மை அப்படின்னுட்டும் மாயையை பொய்ன்னுட்டும் சொல்லக்கூடாது. பொய் அப்படின்னா எதுவுமே இல்லை, இல்லாததைத்தான் பொய் என்று நாம் சொல்ல வேண்டும். இருக்கின்றது. எது இருக்கின்றது? உண்மை இருக்கின்றது. எதுவாக இருக்கின்றது? பொய்யாக இருக்கின்றது. உண்மை பொய்யாக இருக்கின்றபடியால் அதற்கு மாயா என்று ஒரு வித்தியாசமான பெயரை கொடுத்தாங்க. இல்லைன்னா பொய்ன்னு கூட கொடுத்திருப்பாங்கல்ல. அப்ப மாயை என்றால் என்னவென்று ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னு சொன்னா யாருக்குமே இந்த கன்ஃபியூஷனே வராது. இங்கே மாயை என்பது தனி ஒரு செப்பரேட் இருப்பு கிடையாது. பிரம்மமே மாயையாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப மாயாவும் பிரம்மமும் ஒன்னா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்பா சொல்ற பிரம்மன் தானே மாயையா இருக்கு, அப்ப மாயாவும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்லிடலாம்ல அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? மாயாக்கு டெபினிஷன் என்ன? உண்மை பொய் தோற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மை பொய் தோற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பொய் தோற்றத்தை போய் பிரம்மம் என்று சொல்லலாமா? இப்ப பொய் தோற்றம் பிரம்மம் ஆகாது. ஆனால் பொய் தோற்றம் பிரம்மமேதான் பொய் தோற்றமாக இருக்கிறது. பிரம்மமே பொய் தோற்றமாக இருந்தாலும் பொய் தோற்றம் பிரம்மமாக முடியாது. கண்ணன் சொல்றான், அர்ஜுனா நானே நீ, ஆனால் நீ நான் அல்ல. சோ இந்த ஃபீலிங்கை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ தேர்ஃபோர் இங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த அறியாமை அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படி விலக்கி வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் வந்து அறியாம கொண்டு வரலாம்ல. இப்ப நான் தான் பிரம்மம். பிரம்மம் என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னா, அன்பா இருக்கின்றேன், நான் ஒருவனே இருக்கின்றேன், சச்சிதானந்தமா இருக்கின்றேன். நான் ஏன் எனது அன்பை என்னோடு வெளிப்படுத்தி நான் விளையாடக்கூடாது என்று எனக்கு எண்ணம் உருவாகவே இப்போது நான் ஒரு கல்பனா என்ற மாயாசக்திக்கு நான் செல்லுகின்றேன். அது ஏன் மாயாசக்தின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அது உண்மை இல்லை, சும்மா நாச்சுக்கும் பொய்யா கற்பனை செய்கின்றேன். என்னை நானே ஒரு உலகமாக உருவாக்குகின்றேன், பல்லாயிரம் ஜீவராசிகளாக உருவாக்குகின்றேன். என்னோடு நான் விளையாட, எனது அன்பை என்னோடு நான் வெளிப்படுத்தி மகிழ. பிகாஸ் ஐ லவ் யூன்னு சொல்லணும்னா ரெண்டு வியக்திகள் வேணும். அப்போ எனக்கே நான் வந்து எப்படி லவ் காட்டுறது? அப்போ கற்பனையிலே என்னையே நானே பலவாக மாறிக்கொண்டு அங்கே என்னோடு நான் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அதன் விளைவாக கல்பனா சக்தியின் துணை அவசியப்பட்டது, மாயா சக்தியின் துணை அவசியப்பட்டது. மாயா சக்தியின் துணை கொண்டு உலகமாக மாறினேன். உலகத்தில் என்னோடு நான் விளையாடி கொண்டிருக்கின்றேன். இதுவரைக்கும் அனைவரும் பிரம்மங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பிரம்மமும் மாயையாக வந்திருக்கின்ற போதிலும் கூட அஸ்லாங்கஸ் யாருக்குள்ளேயும் வந்து தான் பிரம்மமே என்பதை மறவாது இருந்து கொண்டு அவங்கவங்க வந்து அவங்கவங்க ரோலை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் மாயைக்காக நான் இந்த வேஷத்தை போட்டுக்கொண்டு என்னோடு நான் விளையாடி கொண்டிருக்கின்றேன் என்று தான் உண்மையில் பரபிரம்மே மாயைக்காக நான் இந்த வேஷத்தில் இருக்கின்றேன் என்று அனைவரும் புரிந்து கொண்டிருக்கின்ற வரையில் இங்கே அனைவரும் பிரம்ம ஞானிகளே. மாயையாக இருந்துவிட்டால், இந்த உலகத்தில் வந்துவிட்டால் அவர்கள் அஞ்ஞானிகள் என்று சொல்லவில்லை எங்கும். மாயையை நீக்கினால்தான் ஞானம் என்றும் எங்கேயும் சொல்லவில்லை. 14வது அத்தியாயத்துல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. மாயையை நீக்கிவிட்ட பின் தான் என்னை அறிந்து கொள்ளக்கூடும் என்பது இல்லவே இல்லை. மாயையாய் இருக்கும் போதே நான் பிரம்மம் என்பதை உணர்பவனே உண்மையில் ஜீவன் முக்தன் என்று அழைக்கப்படுகின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ இப்போ நான் வந்து
இந்த உடல்ல இருக்கும் போதே நான் ஞானி ஆயிடலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மமாகவே ஆகிவிட முடியும் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஜீவன் முக்தன்னு வேற பேரை கொடுத்துக்கிறீங்க. அப்ப நான் இப்போ இந்த உடலோட தான் இருக்கேன். பட் ஸ்டில் நான் பிரம்மம் என்று உணர்ந்து விட்ட மாத்திரத்தில் என்னை பிரம்மம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள் என்றால் இந்த உடல், மனம், புத்தி அனைத்தும் உண்மையான, அதாவது என்னுடைய பொய் தோற்றமாக விளையாட்டிற்காக வந்திருக்கின்றது. இந்த உடல், மனம், புத்தி எல்லாமே என்னுடைய தோற்றமே தான். சும்மா நாச்சுக்கும் பொய்யாக விளையாட்டிற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று நான் உணர்வேனேயானால் நான் ஜீவன் முக்தன் என்று அழைக்கப்படுகின்றேன். அப்போ மாயை என்பது அஞ்ஞானம் கிடையாது. மாயையிலே விளையாட்ட வந்த அந்த ரோல்ல நான் யார் என்பதை மறந்தவனுக்கு மட்டும்தான் அஞ்ஞானின்னு பேரு. சொரூபத்தை இழந்தவனுக்கு மட்டும்தான் அஞ்ஞானின்னு பேரு. தன்னை யார் என்று உணர்ந்து விட்டால் ஞானி என்று பேர். அவ்வளவுதான் இங்க டிஃபரன்ஸ். நீ இப்படி இருந்தாதான் அப்படி இருந்தாதான் இல்லை, நீ எப்படி வேணா இருந்துக்கோ. உன்னை யாருன்னு நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ ஞானிதான். அவ்வளவுதான். செல்ஃப் ரியலைசேஷன் என்று ஆங்கிலத்தில் பெயர் வைத்தார்கள். சரியா? சரி, ஓகே. இப்போ பரபிரம்மமாக இருக்கும் போது எந்த கவலையும் இல்லை. ஏன்னா நான் மட்டும்தான் இருந்தேன். இப்ப மாய விளையாட்டுக்காக நானே பலவா விரியும் போதுதான் எங்கேயோ வில்லங்க ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப உங்களுக்கு தோணலாம், அது எப்படிப்பா வில்லங்க ஸ்டார்ட் ஆக முடியும்? நான் தானே கற்பனை பண்றேன். கற்பனையில நான் தானே எல்லாமா இருக்கேன். எல்லாமா இருக்கிற நான் எப்படி என்னையே மறப்பேன்? அப்படி பாசிபிள். இப்ப எல்லாமா இருக்கிற நான் என்ன மறக்கிறேன் அப்படின்னா, இப்ப இங்க நானே என்ன மறந்த மாதிரி இல்ல அர்த்தம். என்னையே மறந்துட்டேன்னா என்ன எப்படி நான் ஞாபகப்படுத்த முடியும்? அப்படின்னா இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நான் பரபிரம்மமாக இருந்த போதிலும் என் பிரம்ம சொரூபத்திற்கு எந்த கேடும் இல்லாமலேயே, என் பிரம்மானந்தத்திற்கு எந்த கேடும் இல்லாமலேயே, ஆனால் இங்கே நான் மாயையாக விரிகின்றேன். விரியும் போது அழகா 2 வஸ்துக்களாக பிரிகின்றேன். ஏன்னா நான் மாயையா போகும்போது அந்தந்த வஸ்துவா நான் அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான் நான் போறேன். அப்ப என்னோடு நான் அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக வேஷம் போட போறேன்னா அந்தந்த வேஷமாக இருந்து நான் விளையாடினால்தான் எனது அன்பை நான் அன்பாக வெளிப்படுத்த முடியும், ஆனந்தமாக வாழ முடியும். அந்த டேஸ்டுக்கு நான் போகணும்னா ஃபர்ஸ்ட் அந்தந்த விஷயமாக நான் இருக்க வேண்டும். அப்ப அந்த வேஷமாக நான் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்திதியிலே நான் செல்லும் போது வேஷத்தில் நான் மறைந்தால் என்னை நான் நினைவூட்டவும் வேண்டும் என்று முன்னேற்பாடுதான் நான் இந்த மாய விளையாட்டுக்கு செல்லுகின்றேன். அது என்னப்பா முன்னேற்பாடு அப்படின்னா, பிளே கிரவுண்ட்குள்ள விளையாடும் போது நான் அத்துமீறி விளையாடினால் என்னை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சக்தி வேண்டும் என்பதற்காக அங்கே ரெஃப்ரி என்று ஒருவன் அழைக்கப்பட்டு அவனுக்கு மகத்தான சக்தி வழங்கப்பட்டது போலே, முதலில் நான் மாயையாக விரிகின்ற போது முதலாக நான் விரிவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்ற ஈஸ்வரனாக விரிகின்றேன். அவர்கள் வாயிலாக நான் மீண்டும் பல ஆயிரம் ஜீவனாக உருமாறுகின்றேன் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரியா? இப்போ நம்ம கிருஷ்ணா ஃபீல்ட்ல நம்ம அடிக்கடி என்ன சொல்றோம்? டேய், கண்ணன் தாண்டா எல்லாமாக இருக்கான் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்கே கண்ணனும் மாயைதான். மாய விளையாட்டுக்காக வந்த கண்ணன் மட்டும் உண்மையா இருக்க முடியுமா? அப்ப கண்ணனும் மாயைதான். எப்ப இந்த கண்ணனா எல்லா பல ஆயிரம் வேஷங்கள் எடுத்துக்கொண்டானோ அவன் அனைத்தும் கண்ணன் கண்ணன் பாருங்கன்னு சொன்னேன். அந்த கண்ணன்னா வேற யாரும் இல்லை, நம்ம மௌலிதான். வேற யாரு? சரியா? அப்போ என்னை கட்டுப்படுத்தி, என்னை வழிநடத்தி, என்னை கைட் பண்ணி எனக்காகவே ஒரு பக்காவான ஒரு முன்னேற்பாடோடு தான் நான் இங்கே உலகமாக மாறுகின்றேன். அப்போ ஈஸ்வர சைதன்யம் என்ற அந்த ஒரு விஷயம், அதற்கு பிறகு அந்த ஈஸ்வரனே, அந்த கண்ணனே பின் பல ஆயிரம் ஜீவன்களாக இங்கே வருகின்றான். அப்ப அந்தந்த ஸ்திதியில் இருந்து கொண்டு அந்தந்த விளையாட்டை நான் விளையாட வேண்டும் என்று வருகின்றேன். இதுல இந்த ஈஸ்வர சைதன்யம் அப்படின்னு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ஞானத்தோடு கூடிய ஒரு சொரூபம். ஒண்ணு இல்லை, ஞானி. அவ்வளவுதான். என்ன வித் ஸ்பெஷல் பவர்ஸோட ஒரு ஞானி. அடுத்து என்ன நடக்கணும், எப்ப எவனுக்கு என்னென்ன தண்டனையை கொடுக்கணும், ஐ மீன் கர்மாவை எப்படி எப்படி எல்லாம் போடணும், இது எல்லா பவர்ஸையும் உட்கொண்ட ஒரு ஞானி. இப்ப நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த பவர்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா நான் கர்ம வல்ல தாதா கிடையாது. நான் எல்லாம் அவனுக்கு எப்ப என்னென்ன கர்மாவை கொடுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற வேலை எனக்கு கிடையாது. ஸோ தேர்ஃபோர் ஐ டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ். எனக்கு அது அவசியமும் இல்லை. பட் நானே ஃபர்ஸ்ட் ஈஸ்வரன் என்ற ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு அந்த வேஷத்தில் இருந்து கொண்டுதான் நான் குட்டி குட்டி பல வேஷங்கள் எடுத்தேன்.
பட் குட்டி குட்டி பல வேஷங்கள் எடுக்கும் போது என்னுடைய லிமிடெட் பவர் தான் இருக்கும், லிமிடெட் கான்சியஸ்னஸ் தான் இருக்கும். ஏன்னா அந்த சுரூபத்தை அந்த ஸ்திதியிலிருந்து நான் அன்பை காட்டுவதற்காக நான் எடுத்த வேஷம் அது. அப்ப அது அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். சரியா? இதுல ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள அந்த பேதத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஈஸ்வரன்ட்டு எந்த குறையும் கிடையாது. ஈஸ்வரன் மாயையா இருந்த போதிலும் அவன் எப்போதும் அது என்னமோ சொன்னாங்களே, நித்திய முக்தன். ஜீவன் முக்தன் கூட நான் அஞ்ஞானியா இருந்துட்டு அதுக்கப்புறம் முக்தி ஆகிறேன். அதனால இந்த ஜீவன் முதலில் அஞ்ஞானியா இருந்து பின்பு முக்தன் ஆயிடுச்சு. அதனால ஜீவன் முக்தனாகி விட்டான். ஜீவன் முக்தன்னு பேரு. நித்திய முக்தன் ஒரு பேரு. அது என்னது யாருக்குன்னா ஈஸ்வரனுக்கு. ஏன்னா அவன் எப்போதும் ஞான சுரூபமாகவே இருந்து கொண்டு நேனா என்ன பரிபாலனம் செய்வதற்காக. அப்பன்னா என்ன அர்த்தம்? ரஜஸ் தமஸ் சாத்விக் என்ற முக்குணங்களில் சாத்வீக குணம் என்பது ஞான சுரூபமாக இருக்கக்கூடியது. ரஜஸ் தமஸ் என்பது விளையாட்டுக்காக நாம கீழ்நிலையான ரோல்ஸ் எடுத்துக்கொள்வது. ஆதலால் ஈஸ்வர சைதன்யம் எப்போதும் சுத்த சாத்வீக நிலையில் இருந்து கொண்டு அது இந்த உலக வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆதலால் அது எப்போதும் நித்திய முக்தனாக இருக்கின்றது என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நான் பரபிரமமாக இருக்கும் போதும் நான் ஞானி. அடுத்து நானே தான் ஈஸ்வரனா இருக்கேன். நான் ஈஸ்வரனாக இருக்கும் போதும் நான் நித்திய முக்தனாகவே இருக்கின்றேன். அதுக்கப்புறம் அந்த நித்திய முக்தனா இருந்துகிட்டு நானே பல ஆயிரம் ஜீவன்களாக உருமாறும் போது முக்குணங்களாக வருகின்றேன். ஏன் சுவாரஸ்யத்திற்காக இப்போ முக்குணங்களாக வருகின்றேன். இந்த முக்குணங்கள்ல சாத்விக் ரஜஸ் தமஸ் அப்படின்னு 3 குணங்களும் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. என்ன அர்த்தம்? அப்படின்னா 3 குணங்களுமே எல்லாருக்குள்ளயும் இருக்குன்னா சாத்விக குணம் எல்லாருக்குள்ளயும் இருக்குல்ல. எல்லாருக்குள்ளயும் சாத்விக குணம் இருக்கு அப்படின்னா எல்லாருமே தான் பரபிரம்மம் என்று உணர்ந்தவர்கள்தான். அஞ்ஞானம் என்ற சுவடு இந்த உலகத்தில் எங்குமே இருக்க முடியாது என்று ஞானதேவன் சொல்லியதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அனைவருமே முக்குண கடவையால் ஏற்பட்டவர்களே என்றால் அதில் சாத்விக குணமும் அடக்கம். என்றால் சாத்விக குணம் என்பது அனைத்தும் பிரம்மம் என்ற அற்புத ஞானத்தோடு கூடியதல்லவா? ஆனால் ஜீவனிடத்தில் மட்டும் அஞ்ஞானம் என்ற பெயர் சொன்னார்களே, ஏன் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த முக்குணங்கள்ல விளையாட்டிற்காக எப்ப வேணா எந்த குணத்தை வேணா நீ மேலெழுத்து கொண்டு விளையாடலாம் அப்படின்னு ஒரு சுதந்திரத்தோடு தான் இந்த ஜீவன் வந்திருக்கின்றான். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அவன் தமசிக்கிலே விளையாடும் போது, சாத்விக கீழே வச்சுக்கிட்டு தமசிக்கில விளையாடும் போது தன் சொரூபத்தை மறக்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. ரஜசிக்கிலே விளையாடும் போது தன் சொரூபத்தை மறக்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அந்த வாய்ப்புகள் இருக்கின்றபடியாலே இவர்கள் செய்யும் அந்த வினைக்கு ஏற்ப அங்கே ஈஸ்வரன் அழகாக இவர்களுடைய ரியாக்ஷன் கொடுத்து இவர்கள் தன்னை மறந்துவிடக் கூடாது என்று அழகாக கர்ம வினையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அப்ப என்னை நான் மறந்தாலும் என்னை நான் மறக்க கூடாது என்ற என்னுடைய சட்டதிட்டமே எனக்கு இங்கே அற்புதமாக வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. சரியப்பா, இப்ப நாம ஏன் 10 வருஷமா 15 வருஷமா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரஜஸ்தமஸை நாம் மேலெழுப்பி சாத்வீகத்தை கீழெழுப்பி விட்டதால் நான் யார் என்ற உண்மை சொரூபத்தை நான் மறந்து மாயையிலே வேஷத்தை நான் இந்த உடல் மனம் புத்தியை நான் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றேன். உடல் மனம் புத்தியை நம்பிக்கொண்டிருக்கின்ற நான் உணர வேண்டியது என்னன்னா, இந்த உடல் மனம் புத்தி என்பதும் ஆத்மஸ்வரூபமே. ஆனால் பொய்யாக விளையாட்டாக வேடிக்கைக்காக வந்த சொரூபம் இது உண்மையானது அல்ல. உண்மையில் நான் பரபிரம்மம் அனைத்துமாக இருப்பவன். இது வெறும் விளையாட்டு என்ற அற்புத உணர்வை மறந்து விட்டால் அதை அஞ்ஞானம் என்று அழைக்கின்றோம். சரியா? சரி, இப்ப என்ன பண்றது அப்படின்னா, எப்படி பயிற்சி பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில் துன்பங்கள் ஒரு மனிதனுக்கு ஏன் ஏற்படுகிறது என்றால், சச்சிதானந்த சுரூபமாக இருக்கின்ற நான் எனது சுரூபத்தை மறந்து வேஷத்திலே ஒட்டிக்கொண்டு வேஷமே நான் என்று நினைக்கும் போது மட்டும்தான் துக்கம் என்பதே வரும். ஒரு மனிதனுக்கு துக்கம் ஏற்படுவதற்கு காரணம் சொரூப ஸ்மிருதி இல்லாதிருத்தல், தான் யார் என்பதை மறந்திருத்தல். அனந்த சுரூபியாக இருந்த நான் என்னை நான் மறந்தால் அங்கே துக்கம். ஏனென்னா அந்த மாயையில நான் ஒட்டுறதுக்கு ரீசன் என்ன? மறக்கிறது தான். என்னை நான் மறந்ததுனாலதான் நான் வேஷத்தை உண்மைன்னு நான் நம்பினேன் இல்லையா? நம்பினேன், துக்கம் வந்தது. இப்ப துக்கம் வரும்போது நான் யோசிக்க வேண்டும். எனக்கு ஒரு புத்தி மனசு இது எல்லாமே மாயையில் விளையாடுவதற்காக கொடுத்தான். மாயையில் விளையாடுவதற்காக கொடுத்த அந்த மனதையும் புத்தியையும் வைத்துத்தான் மாயையிலே நான் சிக்கினேன். அதை வைத்தான் என் சுரூபத்தையே நான் இழந்தேன். என் சுரூபத்தை இழந்ததற்கு காரணம் என்றால் இந்த உடல் மனம் புத்தி என்ற வேஷம்.
உடல் மனம் புத்தி என்ற வேஷம்தான் என் சுரூப ஸ்திதியையே மறக்க வைத்தது என்ற காரணத்தினால் இப்போது அந்த மனதிற்குத்தான் பயிற்சி அவசியப்படுகிறது. எந்த மனம் என்னை மறந்தது? அஞ்ஞான லட்சணங்களோடு ரஜஸ்தமசாக மாறிய மனம் என்னை மறந்தது. ஆனால் எனக்குள் சாத்வீக குணம் இருக்கின்றது. நான் பிரம்மம் என்பதை என்னால் மறக்க முடியாது. மறவாமலே நான் மறந்திருந்தேன் என்பதால் என்னுடைய சாத்வீக குணத்தை உயிரெழுப்ப வேண்டும் என்பதற்காகவே இன்னைக்கு எல்லா வேதம், உபனிஷத்து கிரந்தங்கள் எல்லாம் இதே சாத்விக் குணத்துக்கு வா, தெய்வீக லட்சணங்களுக்கு வா அப்படின்னு அறைகூவல் விடுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம உட்காந்து டெய்லி 20 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளுடைய தெய்வீக லட்சணங்களை வளர்த்துக் கொள்வதற்காக, என்னை மறக்கடித்த இந்த ரஜதம குணங்களை அமுக்கிவிட்டு சாத்வீக குணத்தை மேலெழுத்தி என்னை யார் என்று நான் உணர்வதற்காக. ஏன்னா நான் யாருன்றது எனக்கு தெரியும். எந்த குணத்துல இருக்கும்போது? சாத்வீக குணத்துல இருக்கும்போது. அந்த சாத்வீக குணத்தை நான் கீழே தள்ளிட்டு சும்மா நாத்துக்கு விளையாட்டுக்காக தான் நான் ரஜச மேல கொண்டு வந்தேன். கடைசியில் ரஜசையே நான் என்று நம்பி அதிலேயே மூழ்கி விட்டேன் என்றபடியால் ரஜச கீழே தள்ளிட்டு சாத்விக்க மேல கொண்டு வாங்கடா அப்படின்னு குருமார்கள் நம்மை அழைக்கிறார்கள். சரியா? சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? என்னப்பா செய்யணும்? இந்த அஞ்ஞானத்துல நீதான் பரபிரமமாக இருந்தும் வேஷத்தை நான் என்று நம்பிவிட்டாய். இப்ப நீ என்ன செய்யணும்? துக்க சுரூபத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாய். எவன் பேரானந்தத்தில் திளைக்கின்றான் என்று பார். எவன் இத்தனை உடல் மனம் புத்தியோடு இருந்தும் கூட, இந்த உலக வியாபாரங்களில் இருந்தும் கூட, ஆனால் சச்சிதானந்தமாக வாழ்கின்றான் என்று பார். எத்தனை இன்னல்கள் இடையூறுகள் வந்த போதும் கூட எவன் ஒரு ஆனந்தத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று பார். அவனை பார்த்து அவனை குருவாக ஏற்றுக்கொள். அவனிடம் சரணாகதி செய்து விட்டால் தீர்ந்தது உன் பிரச்சனை. He will make you understand. அவர் உன்னுடைய ரஜோதம குணங்களை ஒட்டச்சு தள்ளிட்டு சாத்விக குணத்துக்கு உயிர் கொடுத்து அவர் உனக்கு நீ யார் என்பதை உணர்த்துவார். நீங்க அவர் உணர்த்துறாரா? நீ உணர்ந்துகிட்டியா? நீ ஆல்ரெடி உணர்ந்துதான் இருக்க. இருந்ததை மறந்திருக்கிறாய். மறந்ததை நினைவூட்டுவதற்கு அவரின் சகாயம் உனக்கு தேவைப்படுகிறது. வேற யாருடைய சகாயம் தேவை? இருக்கவே இருக்கான் ஈஸ்வரன். நீ அழகா நீ மறந்தாலும் உன்னை ஞாபகப்படுத்துவதற்காகவே அங்கே ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட்டோட தானே நீ வந்திருக்க. அட ஏண்டா நீ அவன்கிட்ட சரண் போகக்கூடாது? உடனடியாக ஈஸ்வரனிடம் சரண் புகுந்து விடு. என் மூச்சு காற்றாய் பஞ்சபூதங்களாய் இருந்து கொண்டு அணுவளவும் என்னை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றானே. நான் எத்தனை கெட்டது செய்தாலும் எனக்கு எந்தெந்த நேரத்தில் எப்படி கொடுத்து என்னை நல்லவனாக மாற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றானே. அந்த ஈஸ்வர சைதன்யத்திடம் நீ சரண் புகுந்து விடலாம். குருவிடம் சரண் புகுந்து விடலாம். குருவுக்கும் ஈஸ்வரனுக்கும் பிரம்மத்துக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. ஏன்னா தன்னை உணர்ந்தவர்கள் அவர்கள். அப்ப சச்சிதானந்தத்திலே திளைப்பவர்கள் அவர்கள் என்ற காரணத்தை கொண்டு அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உடல் மனம் புத்தி தான் என்னை அகங்காரத்தில் சிக்க வைத்து என் சுரூபத்தை மறக்கடித்தது. ஆனால் துக்கத்தில் ஆள்கின்றேன். என் துக்க நிவர்த்திக்கு தீர்வு துக்கம் இல்லாமல் தன் சுரூபத்தை உணர்ந்தவன் எவன் என்று கண்டறிந்து அவனிடத்தில் சரண் புகுவதொன்றே குரு மகிமா என்று அழைப்பார்கள். இதுல ஈஸ்வரனிடம் சரண் புகுவதை விட 100 மடங்கு உயர்வானது குருவிடம் சரண் புகுவது. ஏனென்றால் ஈஸ்வரனுக்கு உருவம் கிடையாது. அவன் மறைவில் இருந்து கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நேரடியாகவே பிரத்யட்சமாக உனக்கு அருள்பாலிப்பவன் எவன் சொன்னா அவன் குருவாகத்தான் இருக்க முடியும் எனும் போது ஈஸ்வரனை விட குருவை சரண் புகுவது என்பது 100 மடங்கு உங்களுக்கு உயர்வை தரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உடல் மனம் புத்தி ஆகியவை உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்த நான் குருவை அணுகினால் அவர் சுட்டி காட்டுவார், அந்த மனதிலே இருக்கின்ற ரஜோதமோ குணங்கள் தான் உன்னை மறக்கடித்தன. உண்மையில் நீ அந்த சச்சிதானந்த சுரூபன்தான் என்பதை மறந்ததற்கு காரணமான அசூரிய லட்சணங்களையும் தெய்வீக அல்லது ரஜோதமோ லட்சணங்களையும் அவர் விளக்கி பாருடா, உன்னை நீ உணர்வாய் என்று அறிவுறுத்துவார். அப்ப எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? மனசுலதான் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ உடலிலே என்ன பிராக்டிஸ் பண்ண போற? சேவா மனப்பான்மையை கொண்டு இந்த உடலிலே அகங்காரத்தை வளர்த்து கொண்டிருந்தா இல்லையா? அந்த அகங்காரத்தை பிரேக் பண்றதுக்காக சேவை பண்ணு, உடலால் அனைவருக்கும் சேவை செய் என்று அவர் ஆணையிடுகின்றார். அப்போது இந்த மனதிலே இருக்கின்ற ரஜோதமோ குணங்களை உடைப்பதற்கு உடலையும் மனதையும் புத்தியையும் வைத்துத்தானே நான் செயல்பட வேண்டியிருக்கின்றது. ஆதலால் அப்படி செயல்பட்டு
என்னை மறந்த நான் என்னை நினைவூட்டிக் கொள்ளப் போகின்றேன். அவ்வளவே இங்கே நடக்கின்றது. இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சோ இங்க கேள்வி வந்து மாயையில் இருந்து உண்மை தத்துவத்தை உணர்வது எப்படி அப்படின்னா, உண்மை தத்துவம் தானடா மாயையாகவே இருக்கின்றது. ஆதலால் மாயை உண்மை தத்துவத்தில் உணர்வதில் எந்த கஷ்டமும் இல்லையே. இன்ஃபேக்ட் மாய தத்துவமே உண்மை சுரூபமே அல்லவா மாய தத்துவமாக இருக்கின்றது. உண்மை தத்துவமே தான் மாய தத்துவமாக இருக்கின்றது. மாயையில் இருந்து விட்டால் அஞ்ஞானம் என்ற அர்த்தம் அல்ல. மாயையாக இருக்கும் போதும் நீ ஞானியே, ஞானம்தான். சுரூபத்தை மறந்த அந்த குணங்கள் மட்டும்தான் இங்கே பிரச்சனையாக இருந்தது. அதற்கு நீ இந்த உடல் மனம் புத்தியில் தான் பயிற்சி செய்து உன்னை நீ உய்வித்துக் கொண்டு ஞானியாக முடியும் என்பதை புரிந்து கொண்டால் கேள்விக்கான விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன்.